ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு சிந்தை விவேக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வினை தீர்க்கும் விநாயகர் சதுர்த்தி இன்னும் 2-3 நாளில் வரப்போகுது. விநாயகருக்கு அந்த தலை உருவம் எப்படி வந்தது, பார்வதி சிவன் அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்தது, குளிக்க போகும்போது அவர் தடுத்தார் கணபதி, அவர் தலையை துண்டித்து பிரம்மதேவன்கிட்ட சொல்லி எப்படி தலையை வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு தலையை எடுத்துகிட்டு வாங்க, அந்த தலையை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி அவருக்கு உயிர் வந்தது, முதல் படையல் பிள்ளையாருக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மள மாதிரி யூடியூப் சேனலுக்கு வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ட்ரெண்டிங்கான புதுவிதமான உங்களுக்கு பயன் தரக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பாக பகிரப்படும். ஓகேவா? கூகுள்லேயும் யூடியூப்லேயும் நம்ம சேனலை சர்ச் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே. ஒரு நாள் குளிக்க போகிறாங்க பார்வதி. அப்போ கைலாலயத்தில் கைலாலயத்தில் குளிக்க போகும்போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை. ஓகே. யாசன் இல்லை. ஓகே. அதனால் ஒரு நந்தியை நிப்பாட்டிட்டு போகிறாங்க. ஓகே. யாரும் உள்ளே வரக்கூடாது குளிக்க போகும்போது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த நேரத்தில் சிவன் வராரு. சிவன் பார்க்கும்போது இந்த மாதிரி உள்ளே விடக்கூடாதுன்னு பார்வதி சொல்லும்போது, இல்லை நான் அவங்களுடைய துணைவி தான், அவங்க துணைவியை நான் எனக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. அப்போ குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே சிவன் போகும்போது சிவன் பார்க்கும்போது பார்வதிக்கு கொஞ்சம் கோவம் நந்தி மேலே. நம்ம ஒரு பாதுகாவலராக தான் சொல்லிட்டு வந்தோம், யார் வந்தாலும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பட் நான் சிவன் சொன்ன அந்த ஒரு துணைவியார் நம்மளோட அதிகாரம் இருக்கிறத சொல்லி உள்ளே விட்டதால் கொஞ்சம் மைண்டில் ஒரு கோவம் இருக்குது. அதே போல் அதை மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு இன்னொரு நாள் அடுத்த நாள் குளிக்க போகிறாங்க. இன்னொரு நாள். ஓகே. அப்போ குளிக்க போகும்போது ஒரு மஞ்சள் அதெல்லாம் வச்சுருப்பாங்களா, அதை வச்சு ஒரு உருவம் மாதிரி செய்கிறாங்க. ஓகே. அந்த உருவத்துக்கு உயிரும் கொடுக்குறாங்க. அந்த உருவத்துக்கு உயிரும் கொடுத்து திருப்பி ஒரு நாள் நிற்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி யார் வந்தாலும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவன் பூதகணங்கள் அந்த எல்லாருமே இருக்குவாங்க இல்லையா, அந்த வாழ்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே. ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, பிரம்மதேவன் இந்த மாதிரி பொறுப்பு கொடுத்தவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ நிற்கும் பொழுது யாரையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கணபதி சொல்கிறாரு. அதுக்கு சிவன் நான் துணைவியார் தான், அதெல்லாம் நான் உள்ளே போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பூதகணங்கள்கிட்ட சொல்லி 2 பேருக்கும் சண்டை வருது, சிவனுக்கும் கணபதிக்கும். அப்போ சண்டை வரும்போது இவங்களெல்லாம் பூதகணங்கள்லாம் விட்டு இவர் தாக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது 2 பேருக்கும் சண்டை வருது. அப்போது சிவனுக்கு கோவம் வருது. கோவம் அதிகமாக தலையை துண்டிச்சிடுறாரு. இது சத்தம் கேட்டு வராங்க பார்வதி. ஓகே. குளிச்சிட்டு இருந்தவங்க. அப்போ பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தான் இந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்தேன், இவரை கணபதியை கொண்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது உடனே இது என் தப்பு தான், நான் இந்த பொருட்டை இதை நான் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் மாதிரி பிரம்மதேவனுக்கு ஒரு இதை சொல்கிறாரு. அப்போ வடக்கில் ஒரு தலை இருக்கும், அந்த தலையை பார்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு யானையோடைய தலையை எடுத்துகிட்டு வராங்க. ஓகே. அந்த யானையோட தலையை வைக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணி உயிர் வந்துடுது. அப்போ ஏன் இந்த யானை தலையை நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிற பார்வதி கேட்கும்போது சிவன் சொல்கிறாரு, கஜமுகாசுரன் ஒரு அரக்கன் இருக்கான், அவர் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அப்படிங்கிறதுனால அவனுக்காக நம்ம இந்த மாதிரி தலையை கொண்டு வரோம். அந்த தலையை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா ஆணாகவும் இருக்கக்கூடாது பெண்ணாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆண் பெண் இல்லாத ஒரு உயிரை உருவாக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் எந்த விசேஷமாக இருந்தாலும் எந்த படையல் வச்சாலும் முதல் படையல் பார்த்திங்க அப்படின்னா கணபதிக்கு வைக்கணுங்கிற மாதிரி ஒரு வரத்தை சிவன் கொடுக்குறாரு. ஓகே. அதனால தான் இப்போது சிவன் சரி மன்னிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு அந்த தலை அப்படி வந்ததுக்கான ரீசன் சிம்பிளாக அவங்க குளிக்க போகும்போது இவர் வரும்பொழுது தடுக்கிறாரு. சிம்பிளாக ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னா தடுக்கும் பொழுது இவருக்கும் அவங்களுக்கும் சண்டை வருது. அப்போ தலையை துண்டிக்கும் பொழுது பிரம்மதேவன் சிவன் உத்தரவிட்டு அப்போ யானை தலை வைக்கிறாங்க. யானை தலை வச்சு கஜமுகாசுரனுக்கு ஒரு ஆண் பெண் இல்லாத ஒரு உயிரை கொடுக்கணும், அதை போட்டி அவங்க 2 பேருக்கும் கஜமுகாசுரன் ஒரு அரக்கனை கொள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வரம் கொடுத்து இந்த மாதிரி சிம்பிளாக நடக்குது. ஓகேவா? விநாயகர் சதுர்த்தி அவருக்கு தலை வந்ததுக்கான ரீசன் நமக்கு இவ்வளோ தான் தெரியும். வேறு ஏதாவது வீடியோஸ் வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தால் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.